அடுத்து அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். 100வது விஷயம், ஒவ்வொருவரும் தமக்கு இறைவன் எழுதி முடித்ததை நோக்கியே செயல்படுகிறார்கள். தாம் படைக்கப்பட்ட இலக்கை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த உலகில் வாழும் அனைவருக்கும் அவர்களுடைய காரியங்களை அல்லாஹ் விதியில் எழுதிவிட்டான். அதை நோக்கியே அனைவரும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் எவ்வித மாற்றத்தையும் யாராலும் ஏற்படுத்த முடியாது. 101வது விஷயம், இந்த மேலே சொன்ன அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே தக்தீரை பற்றி நம்ம ஏற்கனவே விளக்கமாக கடந்த வீடியோக்களில் பார்த்து விட்டோம். அதனால் இப்போ நான் நேரடியாக அடுத்த கொள்கைக்குள்ளே போயிடுவோம். 101வது விஷயம், நன்மையும் தீமையும் அடியார்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ் விதித்த விதிப்படியே அனைத்து நன்மையான தீமையான காரியங்களும் நடைபெறும். அவ்வாறு நடைபெறும்போது அது குறித்து மனிதன் மன நிம்மதி அடைய வேண்டும். அதற்கு மாற்றமாக தான் விரும்பியது தவறிவிட்டதே என்றோ தான் வெறுக்கும் காரியம் நடந்துவிட்டதே என்றோ மனக்கலக்கம் அடையக்கூடாது. ஏனெனில் அது வானம் பூமியின் ஆட்சி அதிகாரம் யார் கைவசம் உள்ளதோ அந்த ஏக இறைவன் நிர்ணயித்துள்ள விதிப்படி ஏற்பட்டதாகும். அது சந்தேகமின்றி நடந்தே தீரும். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான், பூமியிலோ உங்களிலோ எந்த ஒரு துன்பமும் ஏற்படுவதில்லை. அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்னர் லௌஹுல் மஹ்ஃபூல் என்னும் ஏட்டில் பதியப்பட்டு இருந்தே தவிர நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கு மிக எளிதானதாகும். உங்களை விட்டும் தவறை விட்ட ஒன்றை குறித்து நீங்கள் கவலை கொள்ளாதிருக்கவும் அல்லாஹ்வாகிய அவன் உங்களுக்கு வழங்கியவற்றின் மீது நீங்கள் வரம்பு மீறி மகிழ்ச்சி கொள்ளாதிருக்கும் பொருட்டே இதனை உங்களுக்கு அறிவிக்கின்றான். அல்லாஹ் ஆணவங்கொண்டு பெருமை அடிக்கும் எவரையும் நேசிக்க மாட்டான். அடுத்ததாக 102வது விஷயம், ஒரு செயலை செய்வதற்குரிய ஆற்றல் அச்செயலுடன் இருக்கிறது. நற்செயலை செய்வதற்கு இறைவன் வழங்குகின்ற நல்லருள் இவ்வகையை சேர்ந்ததே. உடல் சுகம், ஆற்றல், அச்செயலை செய்வதற்குரிய சக்தி, அதற்குரிய காரணங்கள் இலகுவாகுவது, இவை அனைத்தும் அச்செயலுக்கு முன்பாக இருக்கும். அவற்றை வைத்துதான் இறைவனின் கட்டளை ஒருவர் மீது கடமையாகிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் நிர்பந்திப்பது இல்லை. ஒரு செயல் அடியார்கள் மீது கடமையாகுவதற்கு 2 காரணங்கள் இருப்பது அவசியமாகும். 1வது உடல் சுகம், ஒரு செயலை செய்வதற்கான சக்தி ஆற்றல். 2 அச்செயலை செய்வதற்கான காரணங்கள் லேசாகுவது. உடல் சுகம் என்று சொன்னால் ஒவ்வொரு பருவமடைந்த அறிவுள்ள ஆண் பெண் அனைவரின் மீதும் தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்கள் கட்டாய கடமை. காரணம், அதற்குரிய ஆற்றல் சக்தி அவரிடம் உள்ளது. அதே சமயம் பருவமடையாத சிறுவன், பைத்தியம் போன்றோரின் மீது தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்கள் கடமை இல்லை. காரணம், உடல் சார்ந்த ஆற்றல் சக்தி அவரிடம் இல்லாத காரணத்தால் அவர்கள் மீது அந்த வணக்கங்கள் அல்லாஹ் கடமையாக்கவில்லை. 2வது காரணங்கள் இவருக்கு லேசாக ஆகிறது. மார்க்கத்தில் சில வணக்கங்கள் உடல் சார்ந்ததாக மட்டுமல்லாமல் பொருளாதாரமும் ஒருவரிடம் இருந்தால்தான் அவர் மீது கடமையாகும். உதாரணத்திற்கு ஜக்காத், ஹஜ்ஜு போன்றவை. அறிவுள்ள பருவமடைந்த ஒருவரிடம் தன் அடிப்படை தேவை மற்றும் கடன் நீங்க 612 கிராம் வெள்ளி அல்லது 87.5 கிராம் தங்கம் அல்லது இந்த அளவு பணமோ வியாபார சரக்கோ இருந்தால் அவர் மீது ஜக்காத் கடமையாகிவிடும். இதே போன்று எவரிடம் தன் தேவைக்கு அதிகமான பண வசதி இருந்து ஹஜ்ஜு சென்று திரும்பி வரும் வரை இவருக்கும் இவருடைய குடும்பத்தினருக்கும் ஏற்படும் செலவுகளை செய்ய முடிந்தால் அவர் மீது ஹஜ்ஜு கடமையாகிவிடும். 103வது விஷயம், அடியார்களின் செயல்கள் அல்லாஹ்வின் படைப்பாகவும் அடியாரின் உழைப்பாகவும் இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகில் நடக்கும் அனைத்து செயல்களும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கிறது. அவை அல்லாஹ்வின் செயல்களாக இருந்தாலும் சரி அல்லது படைப்பினங்களின் செயல்களாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் தனது செயல்களை குறித்து இவ்வாறு கூறுகிறான், வரப்புக்க யஹ்லுக்கு மா யஷாஉ வ யக்தார். மேலும் உம்முடைய இறைவன் தான் நாடுவதை படைக்கிறான், மேலும் அதிலேயே தேர்ந்தெடுத்து கொள்கிறான். 2வது, படைப்பினங்களின் செயல்களும் தன் நாட்டப்படியே நிகழ்வதாக அல்லாஹ் கூறுகிறான். வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ் இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ் நாடினால் அன்றி எதனையும் நீங்கள் நாட மாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் முற்றும் அறிந்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான்.
முற்றும் அறிந்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கின்றான். அடுத்து 104வது கொள்கை, அடியார்களின் சக்திக்கு உட்பட்டவற்றை தவிர உட்பட்டவைத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு சட்டமாக்குகிறான். அல்லாஹ் அவர்களுக்கு சட்டமாக்கியவற்றை தவிர வேறு எதனையும் செய்வதற்கு அடியார்கள் சக்தி பெற மாட்டார்கள். லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹ், பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாது, நன்மை செய்ய சக்தி பெற முடியாது அல்லாஹ்வை கொண்டே தவிர. இதற்குரிய பொருள், அல்லாஹ்வுடைய உதவியின்றி அல்லாஹ்விற்கு மாறு செய்வதை விட்டும் எவரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வின் அருளின்றி எவராலும் நன்மை செய்யவோ அதில் நிலைத்திருக்கவோ முடியாது. அல்லாஹ் முன்புள்ள சமுதாயத்தின் மீது கடுமையான சட்டங்களை கடமையாக்கியது போல் இச்சமுதாயத்தின் மீது கடமையாக்கவில்லை. இது அல்லாஹ் இச்சமுதாயத்திற்கு செய்த மாபெரும் உபகாரமாகும். மேலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் மிக இலகுவான ஷரியத்தாகும். அதில் எவ்வித கஷ்டத்தையும் சிரமத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தவில்லை. 105வது விஷயம், அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படியும் அவனுடைய அறிவு, அவனுடைய ஏற்பாடு, அவனுடைய விதிப்படியும் தான் நடக்கிறது. அவனுடைய நாட்டம் படைப்பினங்களின் நாட்டங்கள் அனைத்தையும் மிகைத்திருக்கிறது. அவனுடைய தீர்ப்பு அவர்களின் தந்திரங்கள் அனைத்தையும் மிகைத்திருக்கிறது. அவன் நாடியதை செய்கிறான். அவன் ஒருபோதும் அநியாயம் செய்பவன் அல்ல. பாருங்கள், இந்த விஷயத்தில் நம்ம இந்த கொள்கையில் சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்வது கட்டாயமாக இருக்குது. ஒன்றாவது, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். இதுவரை நடந்தவை, இனி நடப்பவை அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிவான். தனி அடியார்களின் எல்லா நிலைமைகளையும் அவன் அறிவான். அவர்களின் வாழ்வாதாரம், தவணைக்காலம், செயல்பாடுகள், பிற நிலைமைகளையும் அவன் அறிவான். எதுவும் அவனுக்கு மறைந்ததில்லை என்று நம்ப வேண்டும். 2வது விஷயம், அல்லாஹ் அனைத்தையும் எழுதிவிட்டான். அல்லாஹ் எதை செய்ய தீர்மானித்தானோ, எதை விதியாக நிர்ணயித்தானோ அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், கத் அலிம்னா மா தன்குசுல் அர்லு மின்ஹும் வ இந்தனா கிதாபுன் ஹஃபீல். இறந்த பிறகு அவரின் உடலை மண் தின்று அழித்து விடுவதை நிச்சயமாக நாம் அறிந்துள்ளோம். அனைத்தையும் எழுதி பாதுகாக்கப்பட்ட பதிவு புத்தகம் நம்மிடம் இருக்கிறது. 3வது விஷயம், அல்லாஹ் அனைத்தையும் நாடுகிறான். எப்போதும் நடைபெறும் அல்லாஹ்வின் நாட்டத்தை நம்ப வேண்டும். அல்லாஹ் நாடுவது நடந்தே தீரும். அவன் நாடாதது நடக்கவே நடக்காது. 4வது விஷயம், அல்லாஹ் அனைத்தையும் படைக்கிறான். உலகில் இருக்கும் அனைத்தையும் அவனே படைத்தான். அவனை தவிர படைப்பாளனோ பாதுகாவலனோ யாரும் இல்லை என்று நம்பவே வேண்டும். பொதுவாக இந்த விதியை நம்புறதுல 2 விதமான கூட்டத்தினர் வழிகட்டு விட்டனர். ஒரு கூட்டத்தினர் ஜபரியா என்போர். இவர்கள் மனிதன் தனது செயலில் நிர்பந்திக்கப்பட்டவனாக இருக்கிறான், அவனுக்கு அதில் சுய நாட்டமோ சுய ஆற்றலோ இல்லை என்று கூறினார்கள். 2வது கூட்டம் கதரியா என்போர். இவர்கள் மனிதன் தனது செயலில் சுய நாட்டம் உடையவனாக இருக்கிறான், அதில் அல்லாஹ்வின் நாட்டத்திற்கோ ஆற்றலுக்கோ எந்த சம்பந்தம் கிடையாது என்கிறார்கள். இவ்விரு கூட்டத்திற்கும் மார்க்கமும் பகுத்தறிவும் அளிக்கும் பதில். 1வது பதில், மார்க்கத்துடைய பதில், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் படைத்தான், ஒவ்வொன்றும் அவன் நாட்டப்படியே நடைபெறுகிறது. மனிதர்களின் செயல்கள் அனைத்தும் தன்னுடைய நாட்டப்படியே நிகழ்வதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அல்லாஹ் நாடு இருந்தால் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் தங்களிடம் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் தங்களுக்குள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். அவர்களில் நம்பிக்கை கொண்டவர்களும் உண்டு, அவர்களில் நிராகரித்தவர்களும் உண்டு. ஆகவே அல்லாஹ் நாடு இருந்தால் அவர்கள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் நாடியவற்றையே செய்கிறான். பகுத்தறிவுடைய பதில், இந்த பிரபஞ்சம் முழுவதும் அல்லாஹ்வின் உடைமையாகும். மனிதனும் இப்பிரபஞ்சத்தை சேர்ந்தவன்தான். எனவே அவனும் அல்லாஹ்வின் உடைமைதான். ஒரு அடிமை எஜமான உடைமையில் எஜமானனுடைய அடிமதி மற்றும் நாட்டம் இல்லாமல் ஆதிக்கம் செலுத்துவது சாத்தியமில்லை. மனுஷன் எல்லாமே யாருடைய உடைமை? அல்லாஹ்வுடைய உடைமை. அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குட்பட்டவர்கள். அப்போ இந்த மனுஷன்ட்ட இருந்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு பொருள் ஏன் பொருள்னா அப்போ அந்த பொருளுடைய மொத்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்? அவங்ககிட்ட தான் இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் எதையும் செய்திட முடியாது.
ஆக இந்த விதி சம்பந்தமான சரியான நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.